ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற முடிவுகளுக்கும் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறதை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். வேதத்திலே தங்களுடைய நம்பிக்கையினாலே பலதரப்பட்ட முடிவுகளை பெற்றுக்கொண்ட பலரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையோட ஒரு ரிசல்ட் தான் அந்த காரியத்தின் ஒரு முடிவாக இருக்கும். அதனால தான் வசனம் இங்கே சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. நல்ல ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தர் மேலே உறுதியான நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்குத்தத்தமாக வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட முடிவை தரும், அதற்கு உதாரணமாக வேதத்திலே காணப்படுகிறதா என்று பார்க்கும்போது அப்படிப்பட்ட 3 முடிவுகளை வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த முடிவுகள் யாருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, அவருடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த 3 முடிவுகள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது கர்த்தருடைய செயலின் முடிவு, இரண்டாவது தரிசனம் நிறைவேறுகிற முடிவு, மூன்றாவது எதிர்பார்த்திருக்கும் முடிவு. இந்த 3 முடிவுகளை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் இந்த கர்த்தருடைய செயலின் முடிவை குறித்து பார்ப்போம். கர்த்தருடைய செயலின் முடிவு யாக்கோபு 5ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல இந்த வசனத்தில் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கர்த்தரின் செயலின் முடிவு யாருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று பார்க்கும்போது, கர்த்தருடைய தாசனாகிய யோபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவருடைய முடிவு என்ன என்பதை நாம் வாசிக்கும்போது, யோபு 42ஆம் அதிகாரம் 10, 12, 16 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இங்கே 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார், 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின என்று வசனம் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே இந்த கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன காரியத்தை கொண்டு வந்தது அப்படின்னா, அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. அடுத்ததாக முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார், மேலும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். இது எல்லாவற்றுக்கும் பின்பும் 140 வருஷம் அவன் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை கண்டான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு முடிவை யோபுவுக்கு தரும்படியாக கர்த்தரை செயல்பட வைத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது யோபுவுடைய நம்பிக்கை தான். யோபு 13ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று யோபு அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்.
யோபுவிற்கு தேவன் மேல் இருந்த நம்பிக்கை இதுதான். இந்த நம்பிக்கையின் நிமித்தம்தான் தேவன் அவருக்கு முடிவிலே கர்த்தருடைய செயலின் முடிவு என்று பார்க்கும்போது எல்லாவற்றையும் நிண்டத்தனையாய் தந்தார். முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இவையெல்லாம் நடந்த பின்பு 10 பிள்ளைகளை கொடுத்து 4 தலைமுறைகளை காணும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இவ்விதமாக சொல்லுகிறார். யோபு 23:14 நாம் வாசிக்கும்போது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு சொல்லுகிறார். யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன் அப்படின்னா, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு என்று யோபு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை ஈஸி டு ரீட் வேர்ஷன் என்று ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதிலே நாம் படிக்கும்போது அங்கே அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, He will do to me what he has planned and he has many other plans for me அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டப்படி எனக்கு நிறைவேற்றுவார். இன்னும் இப்படிப்பட்ட திட்டங்கள் அவருடைய மனதில் என் வாழ்க்கை குறித்து அநேகம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனங்கள் காட்டுகிறது. கர்த்தருக்கு யோபுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் அதை தேவனுடைய திட்டப்படி அனுமதிக்கிறார் என்ற நம்பிக்கையை யோபு அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக காட்ட வேண்டும். யோபு அதை காட்டச் செய்தார். அதனால தான் யோபுடைய வாழ்க்கையிலே அந்த கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் பார்க்கிறோம். தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அவர் நம்பிக்கையாக வைத்த தேவன் மேல் அவருடைய வைத்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் பார்க்கும்போது அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமான ஒரு முடிவையும் தேவன் யோபுவுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். அது உங்கள் வாழ்க்கைக்கென்று உங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு தேவ திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை தேவன் செயல்படுத்த வேண்டுமானால் நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை தேவனுக்கு காட்ட வேண்டும். யோபு எப்படியாக அவருடைய வாழ்க்கைக்குரிய திட்டத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக தேவன் மேல் இருந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினாரோ, அதே போல உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருடைய செயலின் முடிவு அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை காட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையினால் கர்த்தரிடத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று என் நம்பிக்கையை நீங்கள் காட்டுவீர்களானால் நிச்சயமாகவே யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய நம்பிக்கையை பார்த்து கர்த்தருடைய செயலின் முடிவாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் குறித்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய செயலின் அந்த முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுடைய வாழ்க்கையிலே கொடுத்தது என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும்போது கர்த்தருடைய செயலின் முடிவை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் இதை எல்லாவற்றையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டமாக என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், அவர் திட்டத்துக்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையும் ரெண்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட முடிவு என்று பார்க்கும்போது தரிசனம் நிறைவேறுகிற முடிவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆபகு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது,
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதத்தில் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தரிசனம் முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு உதாரணம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது வேதத்திலே ஒரு நல்ல உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கை தான். இந்த யோசேப்பு யாக்கோபுடைய மகனாக இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த 2 சொப்பனங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் 9ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 9ஆம் வசனம், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த யோசேப்புக்கு அவனுடைய 17ஆவது வயதிலே இந்த சொப்பனங்களை அவன் கண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவன் கண்ட சொப்பனங்களுக்கும் அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களையும் நாம் சேர்த்து பார்க்கும்போது, இவன் கண்ட அந்த சொப்பனத்திற்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கும் கொஞ்சம் கூட ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பார்க்கும்போது இவன் கண்ட சொப்பனம் ஒருபோதும் நிறைவேறப் போகுவதில்லை என்பது போல காரியங்கள் நடந்தது. இவன் கண்ட சொப்பனத்தினாலே இவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். சகோதரர்களே அவனை கொல்ல நினைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவனை குழியிலே போட்டார்கள். அதற்கு பிறகு அடிமையாக விற்று போட்டார்கள். எகிப்து தேசத்திலே அவன் அடிமையாக போத்திபார் என்ற ஒருவனுடைய வீட்டிலே போனான். அங்கேயும் கூட அந்த போத்திபாரின் மனைவியாக்கிய அந்த பெண் ஒரு நாடகம் போல நடித்து இவனை தன்னுடைய பாவ வலையிலே சிக்க முடியாதபடியினாலே அவனை சிறைச்சாலையிலே போடுவதற்கு காரியத்தை செய்தாள் என்று பார்க்கிறோம். அந்நிய தேசமான எகிப்திலே சிறைச்சாலையிலே இருக்கும் ஒருவனுடைய தரிசனம் நிறைவேற முடியுமா? இப்படிப்பட்ட கேள்வியிலே தான் யோசேப்புடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் நிச்சயமாகவே தேவனாலே அது முடியும். அந்த முடிவைத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தானா? அவனுடைய நம்பிக்கையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் 45ஆவது அதிகாரம் 5-7 வசனங்களையும், ஆதியாகமம் 50ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்தையும் நம்ம வாசித்தால் அது நமக்கு விளங்கும். ஆதியாகமம் 45:5 நாம் வாசிக்கும்போது, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆவது வசனத்தை வாசிக்கும்போது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனங்களை வாசிக்கும்போது யோசேப்பு தேவன் மேல் கொண்டிருந்த தன் நம்பிக்கையை இங்கே வெளிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். யோசேப்புடைய நம்பிக்கை என்பது என்ன என்று பார்க்கும்போது, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது தேவன் அறியாமல் நடக்கிறதில்லை. தேவன் தான் அதை அனுமதித்திருக்கிறார். தேவன் அனுமதித்த அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மையாக முடிய பண்ணுவார் என்பது தான் யோசேப்புடைய ஒரு நம்பிக்கை. தரிசனம் தந்த தேவன்
அதை நிறைவேற்றும்படியாக என்னை எந்த பாதையிலே நடத்தினாலும் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் என்னை காத்து கொண்டு தேவன் பேரிலே நம்பிக்கையாய் இருப்பேன் என்பதுதான் யோசேப்பு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடை வந்தது. அந்த பல தடைகளின் மத்தியிலும் தன்னை பாவத்திலே விழாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு தேவன் மேலே நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷனாக யோசேப்பு இருந்தான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கோ திட நம்பிக்கை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருந்த யோசேப்பின் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அவனுடைய தரிசனம் நிறைவேறின நன்மையான ஒரு முடிவை தேவன் கொடுத்தார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவன் உங்களுக்கென்று தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். அந்த தரிசனம் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதை அந்த தரிசனம் நிறைவேற முடியாத அளவுக்கு ஒரு பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. தேவன் நிச்சயமாக தந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். முடிவிலே நிச்சயமாக தரிசனம் நிறைவேறும். ஆனால் தேவன் தந்த அந்த தரிசனம் உங்களிலே நிறைவேறக்கூடாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்து தேவ சித்தத்தை விட்டு விலகி அவருடைய தரிசனத்தை இழந்து போகும்படியாக பிசாசு நிச்சயமாக சூழ்நிலைகளை கொண்டு வருவான். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நான் யோசித்து பார்த்தேன். அவன் மாத்திரம் அந்த போத்திபாரின் மனைவியின் சொல்லுக்கு இணங்கி அவன் பாவம் செய்து தேவ வழியை விட்டு விலகியிருப்பானால் நிச்சயமாக அந்த எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஒரு உயர்ந்த நிலைமையிலே அவன் வந்திருக்க முடியாது. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவனாக பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டபடியினாலே அவன் கடந்து போன பாதை சில நாட்களுக்கு சில வருஷங்களுக்கு அது ஒரு துக்கத்தை வருவிக்கிற ஒரு பாதையாக இருந்தாலும் சிறுமையின் பாதையாக இருந்தாலும் கூட நேரம் வந்தபோது முடிவிலே தேவன் தரிசனத்தை விளங்கச் செய்தார். எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் ஒரு சோர்ந்து போய் துக்கத்தோடு இருப்பீர்களானால் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாகவே முடிவிலே இந்த தரிசனம் விளங்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு அந்த தரிசனத்திற்கு நேராக தேவ சித்தத்திலே நிலைத்திருந்து நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே தரிசனம் நிறைவேறுகிற ஒரு நன்மையான முடிவை ஒரு உயர்வை தேவன் தருவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட முடிவு என்று பார்க்கும்போது எரேமியா 29ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று வசனம் சொல்லுகிறது. எதிர்பார்த்திருக்கும் முடிவு என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் அது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று. அப்போ கர்த்தரே இந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அது சமாதானமான ஒரு முடிவு. நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நாடுகிறோம், சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம். நாம் அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் இருந்தும் இந்த சமாதானம் இந்த நிம்மதி நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோபு 25ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சமாதானத்தை உன்னதமான ஸ்தலங்களிலே தேவன் தான் உண்டாக்குகிறார். தேவன் உண்டாக்குகிற இந்த சமாதானத்தை தேவன் மாத்திரமே நமக்கு தர முடியும். தேவன் தராத ஒரு சமாதானம் என்ற ஒரு காரியம் இல்லவே இல்லை. அவர் உண்டாக்கிய சமாதானம் அவர் தருகிறார். அதனால தான் வசனம் அவரை சமாதான பிரபு என்று சொல்லுகிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யாருடைய வாழ்க்கையிலே என்று நாம் பார்க்கும்போது ராஜாவாகிய தாவீதின் வாழ்க்கையிலே
இந்த காரியம் அப்படித்தான் இருந்தது. ஆடுகளின் பின்னே அலைந்த அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. சவுல் அவனை கொல்லும்படியாக வகை தேடினான் என்று பார்க்கிறோம். பல யுத்தங்களை தாவீது சந்திக்க நேர்ந்தது. நீங்கள் சங்கீதம் 120 6 7 வசனத்தை வாசிக்கும்போது, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள் என்று அங்கே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை தாவீது வாஞ்சித்தும் அவர் எதிர்பார்த்தும் கூட அவர் எதிர்பார்த்தபடி அவர் சமாதானமாக இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பல யுத்தங்களையே செய்து கொண்டு வந்தார். அதனால தான் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது வாஞ்சித்த போது கர்த்தரே அவரிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொன்னார். இன்றைக்கு 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும்போது, ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தாவீது சமாதானத்தை எதிர்பார்த்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து சென்ற பாதையிலே அவர் சமாதானமாக இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு சமாதானமான முடிவை எதிர்பார்த்தார். அதைத்தான் அவர் நம்பிக்கையாக கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 39:7 வாசிக்கும்போது, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் சங்கீதம் 71:5 கூட வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, சமாதான பிரபுவே தான் அவருடைய நம்பிக்கை. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பல கஷ்டங்கள், போராட்டங்கள், யுத்தங்கள் வழியாக கடந்து போனாலும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவர் யுத்தங்கள் வழியாக கடந்து போனாலும், அவர் பலவிதமான கஷ்டங்கள் வழியாக கடந்து போனாலும் கூட அவர் எதிர்பார்த்த ஒரு சமாதானமான முடிவை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையின் முடிவை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும்போது, அவன் தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் என்று. இந்த முதிர் வயதின் மரணத்திற்கும் சமாதானத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15 வசனத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை பார்க்கிறோம். அப்படின்னா சமாதானத்தோடே சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அப்போ நல்ல முதிர் வயதிலே நாம் மரிப்போமானால் அங்கே சமாதானமும் கூடவே அடங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த சமாதானமான ஒரு முடிவைத்தான் தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் யுத்தங்களை கண்டாலும் அவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கும்போது சாலமோனை ராஜாவாக அவர் ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமாக முடிவிலே ஒரு நல்ல ஒரு சமாதான முடிவை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட 3 காரியங்களை நாம் தியானித்தோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லுகிறதுக்கேற்ப, முதலாவது கர்த்தரின் செயலின் முடிவை யோபுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்ன யோபுவுக்கு தேவன் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கர்த்தருக்கு பயந்து தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே தரிசனம் நிறைவேறுகிற முடிவை கொடுத்து அவனை உயர்த்தினார். கடைசியாக கர்த்தரே என் நம்பிக்கை என்று தன்னுடைய போராட்டங்கள் மத்தியிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்த்திருந்த
சமாதானமான முடிவை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கூட தேவன் இப்படிப்பட்ட உடைய நம்பிக்கைக்கேற்ற நல்ல முடிவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நம்பிக்கை தக்கதான முடிவுகளை நீர் எழுதி வைத்து அதை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செயலின் முடிவு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய நம்பிக்கை உன் பேரில் இருக்கிறபடியினாலே அவருடைய ரெண்டத்தனையாய் தந்து ஆசீர்வதியும் அப்பா. அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு விலகி தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே தரிசனம் நிறைவேறுகிற முடிவை கொடுத்தீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தேவன் செய்கிற காரியத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு முழுவதுமாய் அவர்கள் ஒப்பு கொடுத்து தேவன் எதை செய்தாலும் நன்மையாகத்தான் முடிய பண்ணுவார் என்று அந்த தரிசனம் நிறைவேறுகிற முடிவாக அவருடைய வாழ்க்கையிலே விளங்கும்படியாக பாவத்திற்கு விலகி தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும் அப்பா. கடைசியாக எதிர்பார்த்த சமாதான முடிவை தாவீதுக்கு கொடுத்தது போல கர்த்தரே என் நம்பிக்கை என்று அறிக்கை செய்து இவர்களும் தாவீதை போல தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் சமாதானத்தோடு ஆண்டவரே வாழ உதவி செய்யும் அப்பா. கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நம்பிக்கைக்கு தக்கதாக நல்ல முடிவுகளை தந்து ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.